வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நமக்கு மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 மார்க் எக்ஸாமு, 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க, இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் ஆகட்டும், 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இன்டீரியரில் இந்திய பசுமை புரட்சியோட தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க, டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். அதே மாதிரி பென் கேமிட்டோ தாவரத்தோடைய முதல் செல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பென் கேமிட்டோபைட்டோட முதல் செல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை கருவுன் திசு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபாலோயிங் ஃபார் ஃபஸ்ட்டு செல் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட். மேல் கேமிட்டோஃபைட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் தான் வரும், செயல்படும் பெருவித்து அப்படிம்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் புற்றுநோயினை அதிகரிக்கும் நிகழ்வு வளிமண்டல குறைவால் ஏற்படுகிறது. ஸோ 1 மார்க்லேருந்து கேட்டிருக்காங்க, புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. சாயில் வாட்டர் அவைலபிள் பிளான்ஸ் ஃபார் கேப்லரி வாட்டர், வேறு கடலையோட பிறப்பிடம் கேட்டிருக்காங்க. டேமரிஸ் இண்டிகாவுடைய பிறப்பிடம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்துடும். தாவர திசு வளர்ப்பில் திடப்படுத்தும் காரணியாக பயன்படுத்துவது அகர். சொலிடிஃபைங் ஏஜென்ட்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் தி டிஷ்யூ கல்ச்சர் அகர். ஸோ நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆகும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து. அதனால் கொஷின்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 × 12. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 24 கம்பல்சரி. கேத்ரோஃபிலி என்றால் என்ன? ஸோ கேத்ரோஃபிலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் தான். மிலிட்டோஃபிலி கேத்ரோஃபிலி அப்படின்னு இருக்கும். கேத்ரோஃபிலிங்கிறது பாலினேஷன் பீட்டில் மூலமாக நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்டலியத்தின் மறு ஆய்வு செய்த கண்டறிந்த அறிஞர்களுடைய பெயர்களை எழுதுக. கிவ் த நேம்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் ஹூ இஸ் ரீடிஸ்கவர் மென்டலிசம். மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல்கள் என்றால் என்ன? மரபணு இடைச்செயல்களை வகைப்படுத்துக. வாட் இஸ் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன்? கிளாசிஃபை த ஜீன் இன்ட்ராக்ஷன். மரபு வரைபடம் என்றால் என்ன? வாட் இஸ் ஜீன் மேப்பிங்? பிபிஆர் 322 படம் வரைக. பிபிஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிபிஆர் 322. உடல கலப்பினமாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். விதைப்பந்து என்றால் என்ன? வாட் இஸ் சீட் பால். ஸோ சீட் பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். சீட் பால்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தலை உரமிடல் குறிப்பு வரைக. ரைட் ஏ நோட் ஆஃப் கிரீன் மேன்யூரிங். எந்த இரு அடிப்படை கொள்கைகள் உயிருள்ள தாவர செல்லில் உள்ளார்ந்து காணப்படுகிறது? விச் ஆஃப் த பினாமினா இஸ் கன்சிடர்ஸ் இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் லிவிங் பிளான்ட் செல்? டோட்டிபொட்டன்சி. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த 2 பினாமின்ஸ் ஆஃப் கன்சிடர்ஸ் ஆஃப் இன்ஹெரன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் லிவிங் பிளான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3. இதில் 6 × 3 18. எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 33க்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டே புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒட்டுதல் மற்றும் பதியம் போடுதல் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். மெய்யில்லா மடியத்தின் வகைகளை படம் வரைக. ட்ரா த டயக்ராம் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனியூப்ளாய்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஸ்டின். நுனிமூடல் மற்றும் வாலாக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை கேப்பிங் டைலிங். நுனிமூடல் மற்றும் வாலாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை கேப்பிங் அண்ட் டைலிங். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் தீமைகளை எழுதுக. ரைட் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட். சில டைம் இது 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ 5 மார்க் எழுதுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன்? புக் பேக். சூழ்நிலை படிநிலைகள் என்றால் என்ன? பல்வேறு சூழ்நிலை படிநிலைகளை எழுதுக. வாட் இஸ் ஈக்காலஜிக்கல் ஐராக்கி? நேம் த லெவல்ஸ் ஆஃப் ஈக்காலஜிக்கல் ஐராக்கி. மண்வளத்தை மேம்படுத்தும் நுண்ணுயிர் உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகிறது? ஹவ் ஆர் த மைக்ரோபியல் இனாக்லைன்ஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் இன் சாயில் ஃபெர்டிலிட்டி? ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை, காரணம் கூறுக. பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் ஆல்வேஸ் அப்ரைட், கிவ் த ரீசன். வேறுபடுத்துக. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக நமக்கு 2 மார்க் 3 மார்க்லேருந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகும். கருவுருக்கள் மற்றும் செயற்கை விதைகள். டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ரியாய்ட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் சீட்ஸே சில டைம் நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. செயற்கை விதைகளை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாம் எதிர்பார்த்த கொஸ்டின் தான். 5 × 5 25. சூழின் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ஸோ மெயினாக சூலோட படத்தை வரைஞ்சி ஒரு 5 பார்ட்ஸ் குறித்தாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. தியரி எழுத தேவையில்லை.
அடுத்து பார்த்தீங்கன்னா தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை எழுதுக. ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில்ஸ் அண்ட் லேபிள் இட். ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் சஜஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க. 2வது சாப்டர்லேருந்து புக் பேக் கேட்டிருக்காங்க. தாவரங்களில் RNA திருத்தங்களை விவரிக்கவும். Bring out incidence of chloroplast gene within example. Describe RNA editing in plants. அடுத்து நமக்கு சாப்டர் 4லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க புக் பேக்கில். உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகளை எழுதுக அல்லது புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பில் அடங்கியுள்ள படிநிலைகளை விவரிக்கவும். மென்ஷன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறையினை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கவும். இது பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 மதிப்பெண் வினா. இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீர்வாழ் தாவரங்களின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்கவும். சஜஸ்ட் த சொல்யூஷன் வாட்டர் கிரைசிஸ் ஃபார் எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ். வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பைட்ரோபைட்ஸ் இன் எக்ஸாம்பிள். பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. புக் பேக் தான் இதுவும். அரிசி மற்றும் தேக்கின் பொருளாதார முக்கியத்துவத்தை எழுதுக. லிஸ்ட் அவுட் த நியூ ப்ரீடிங் டெக்னிக் இன்வால்வ் இன் ஃபார் டெவலப்பிங் நியூ ட்ரேட்ஸ் ஆஃப் இன் பிளான்ட் ப்ரீடிங். ரைட் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ் அண்டு தேக். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. இப்போ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு, அதே மாதிரி டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ், மோனோ ஹைப்ரிட் கிராஸு, டை ஹைப்ரிட் கிராஸு, இந்த 4 கொஷினையும் நல்லா தரவாக படிங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு இந்த இயர் ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் கண்டிப்பாக நமக்கு செக்கர் போர்ட் ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாத்துலேயுமே எந்த ஒரு 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டே வாங்க. மெயினாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு கம்பல்சரி எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னியில் நல்ல மார்க் வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ உடனுக்குடன் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப்பில் அனுப்புவோம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலும் அனுப்புவோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரணும். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் நம்ம ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.